ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. அடியேன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு வைணவ புராதன ஆலயத்தின் அருகிலிருந்து, அடியேன் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அருகிலிருந்து இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் நாம் முக்கியமான தகவலை பக்தர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ளோம். அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 18/9/2024 முதல் 2/10/2024 அந்த மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த 15 நாட்கள், செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 2 வரை பித்ருபக்ஷம் அல்லது மகாலய பட்சம் என்று அழைக்கப்படும் இந்த 15 நாட்கள் பித்ருக்களை வணங்குவதற்கு மிக மிக உத்தேசமான, அதாவது அனைவரும் அவர்களது மூதாதையர்களை வழிபடுவதற்கு இதற்கென்றே வகுக்கப்பட்ட நாட்கள் இந்த நாட்கள். ஆதலால் இந்த நாட்களில் வரும் ஏகாதேசி, ஒரே ஒரு ஏகாதேசி இந்த நாளில் வரும். அது வருகிற சனிக்கிழமை. ஏகாதேசிய சிறப்பு, அதுவும் சனிக்கிழமை வருவது சிறப்பு, அதுவும் இந்த மகாலய பட்சத்தில் வருவது அதைவிட சிறப்பு. எண்ணற்ற சிறப்புகள் வாய்ந்த அந்த சிறப்பு மிக்க ஏகாதேசி வருகிற சனிக்கிழமை, ஆங்கில தேதி 28/9/2024 புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை அன்று அந்த ஏகாதேசி வருகிறது. இந்த ஏகாதேசி அன்று நாம் விரதம் இருந்து, இந்திர ஏகாதேசி என்ற பெயர் உண்டு இந்த ஏகாதேசிக்கு, நாம் விரதம் இருந்து பகவான் ஸ்ரீஹரியை வழிபட்டால் நாம் பகவானின் அருளுக்கு பாத்திரமாகி நம்முடைய மூதாதையர்கள் அவர்களும் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். மூதாதையர்கள் பித்ருக்கள் ஏதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்களுக்கு பாப்ப விமோச்சனம் பகவானால் அளிக்கப்பட்டு அவர்களது ஆத்மாவும் சாந்தி அடையும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஏகாதேசி விரத நிகழ்ச்சியில் ஹரிநாம சங்கீர்த்தனமும் நிகழ்த்த உள்ளோம். இது நமது வேலூர் மாநகரிலே நடைபெற உள்ளது. வேலூர் பக்தர்கள் இதை அருள் கூர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது அடியனின் விருப்பம். அந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் நடைபெறும் இடம், நடைபெறும் காலம், அந்த ஹரிநாம சங்கீர்த்தத்தினுடைய சிறப்பை பற்றி அடியன் இந்த காணொலியில் சுருக்கமாக உங்களுக்கு விளக்க உள்ளேன். காட்பாடிக்கு மிக அருகில் கல்புதூர் என்ற ஊர் உள்ளது. அதாவது காட்பாடியிலிருந்து நாம் சித்தூர் செல்லும் வழியில் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தொலைவிலே நாம் பயணித்து வரும்போது, சித்தூர் மார்க்கமாக பயணித்து வரும்போது நம்முடைய இடதுபுறத்தில் ஜேபி மகால், ஜெயபாலாஜி மகால் என்ற திருமண மண்டபம் உள்ளது. அந்த திருமண மண்டபத்தில் ஸ்ரீ திருமலை திருப்பதி அன்னதானக்கூட அறக்கட்டளை என்கிற பதிவு பெற்ற ஒரு அறக்கட்டளை கடந்த 10 வருடங்களாக புரட்டாசி மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு, குறிப்பாக நமது அண்டை மாவட்டங்களான திருவண்ணாமலை, தர்மபுரி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து எண்ணற்ற பக்தர்கள் நடைபாதையாக திருமலைக்கு சென்று திருவேங்கடவனை தரிசிக்கிறார்கள். அவர்கள் அந்த மண்டபத்தில் தங்கி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு உண்டு அங்கே அவர்களது அந்த களைப்பையும் போக்கிக் கொள்வதற்கு, குளிப்பதற்கும் ஏனைய வசதிகளும் அனைத்தும் அந்த மண்டபத்தில் செய்து தரப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதமும் அங்கே அன்னதான நிகழ்வு, பிரசாதம் வழங்குதல் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த கல்புதூர், காட்பாடி கல்புதூர் ஜெயபாலாஜி திருமண மண்டபத்திலே வருகிற புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை 28/9/2024 அன்று மாலை சுமார் ஒரு 7:30 மணி அளவிலே ஹரிநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி ஆரம்பமாக உள்ளது. அன்று இரவு முழுவதும், மறுநாள் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை ஹரிநாம சங்கீர்த்தனங்கள், பகவான் ஸ்ரீஹரியின் மகத்துவங்கள் உள்ளடக்கிய சொற்பொழிவுகள், ஹரிகதைகள், பஜனைகள், கீர்த்தனைகள், குழந்தைகள் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் பகவத்கீதை ஸ்லோகங்களையும் சேவிப்பது போன்ற எண்ணற்ற வைணவ நிகழ்ச்சிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
ஞாயிற்றுக்கிழமை காலை, அதாவது 29/9/2024 அன்று காலை அதிகாலை ஒரு 5 மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். பிறகு ஒரு சிறிய இடைவேளை. அவரவர் மண்டபத்தில் தங்கி அங்கேயும் குளிக்கலாம். அருகில் வீடு உள்ளவர்கள் அங்கே சென்றும் சற்று இளைப்பாரி வரலாம். காலை ஒரு 8 மணி அளவில் பகவான் ஸ்ரீஹரிக்கு ஒரு சிறப்பு பூஜை, ஏகாதசி விரத முடிவு பூஜை அங்கே நடைபெற உள்ளது. அந்த பூஜையின் இறுதியில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பித்ருக்களை நினைத்து பகவானை வழிபட்டு அங்கே 2 புதிய அகல் விளக்குகளில் நெய் தீபமிட்டு பகவானை வணங்குவதற்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்துள்ளோம். இதில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவரும் கலந்து கொள்ளலாம். குடும்பத்துடன் கலந்து கொள்வது மிக சிறப்பு. தம்பதியர்கள் தவறாமல் இதில் கலந்து கொள்ள வேண்டும். புதுமண தம்பதியர்கள் இதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். காரணம், இது பகவானை நாம் பகவானை பித்ருக்களுடைய அந்த பாப விமோச்சனத்தில் அவர்கள் விமோச்சனம் அடைய வேண்டும் பாபத்தில் இருந்து என்று பகவானை வழிபடுகிறோம். ஆதலால் ஒவ்வொருவரும் தயவு செய்து இதை பக்தர்கள் தர்ப்பணத்தோடு குழப்பிக் கொள்ள வேண்டாம். தர்ப்பணம் என்பது குடும்பத்தில் உள்ள மூதாதையர்கள் அளிக்க வேண்டியது. அப்பாவோ தாத்தாவோ அவர் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. இது பித்ருக்களுக்கான பாப விமோச்சனத்திற்கு உண்டான நிகழ்வு. இதில் அனைவரும் சேர்ந்து பங்கேற்கலாம். ஆதலால் அனைத்து பக்தர்களும் இந்த சிறப்பு ஏகாதசி பித்ருபக்ஷ அல்லது மகாலயபக்ஷ ஏகாதசி இந்திர ஏகாதசி நிகழ்வில் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீஹரியின் அருளுக்கு பாத்திரமாகி அனைவரும் வாழ்வில் ஆனந்தம் அடைந்து பக்தி மார்க்கத்தில் முன்னேறி பல வைணவ நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆனந்தம் அடைவோம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு அடியேன் எஸ் நந்தகுமாரை நீங்கள் இந்த காணொளிக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரடி தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது கமெண்ட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்டிலும் எங்களுடைய அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் தயவு கூர்ந்து இதை தொடர்பு கொண்டு உங்களது வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். சிறப்பு ஹரிநாம சங்கீர்த்தனத்தில் பங்கேற்போம். ஏகாதசி விரதத்தில் பங்கேற்று பகவான் ஸ்ரீ ஹரியின் அருளுக்கு பாத்திரமாகுவோம். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.